இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, கடன் சார்ந்த பிரச்சனை தான் இன்னைக்கு நம்ம லைஃப்ல ரொம்ப நெறையவே இருக்கு. அதுக்கு என்ன பரிகாரம் செய்யலாம்? இல்ல எந்த கிரகத்தால நம்ம பாதிக்கப்படுறோம்? அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே ஒரு குழப்பத்த குடுக்குது. சரிங்களா? எல்லாருக்குமே லக்னம் அப்படின்றது தெரிய போறது இல்ல. இருந்தாலும் சொல்றேன், லக்னத்துக்கு 6ஆம் அதிபதியோட திசை நடக்கிறப்பயோ, இல்ல அந்த அந்த இடத்துல உட்கார்ந்திருக்கிற அந்த கிரகத்தோட வேலையினாலேயோ தான் நமக்கு அதிகமான கடன்கள் இருக்கு. இப்போ ஒருத்தருக்கு சனி நீசமா இருக்கு அப்படின்னா சரியான தொழில் அமையாது. அப்ப அவங்க என்ன செய்வாங்கன்னா கடன் வாங்குவாங்க. இன்னொன்னு, குரு ஆட்சியோ உச்சமோ இருந்தால், அது 6ஆம் இடத்தில் இருந்தால் அவங்க அவங்க குழந்தைகளுக்காக கடன் வாங்குவதை தவிர்க்கணும். அது ஒரு சின்ன ஒரு 1000 ரூபாய் வாங்கினா கூட அது ஒரு லட்சமாக பெருகிவிடும். ஏன்னா குரு எந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்காரோ அந்த இடத்த அவர் ரொம்ப பெருக்கி விட தான் பார்ப்பாரு. குரு உட்கார்ந்துருக்கிற இடத்த கெடுத்துருவாரு. ஸோ 6ஆம் இடத்துல உட்கார்றாரு அப்படின்னா ஒருத்தருக்கு கடனை தருவாரு, இல்லைன்னா நோயை தருவாரு, இல்லை பகையை தருவாரு. இப்போ என்ன அப்படின்னா, நாம பேசுறது கடன் சார்ந்து இல்லைங்களா? அப்போ குழந்தைகளுக்காக நாம கடன் வாங்கும்போது நம்ம காலத்துக்கும் அதை கட்டுற மாதிரி தான் வருமே ஒழிய, அதை நிறுத்தலாம் அப்படின்னா அடுத்து நமக்கு அதை சார்ந்து நோய் வரும். என்ன நோய் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொழுப்பு கட்டிகள், கொழுப்பு சார்ந்தது, நம்ம இதில் உடலில் கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்டது, இது சம்மந்தமான நோய்கள் வரும். சரி, இதற்கு பரிகாரம் என்ன அப்படின்னா, காலத்துக்கும் நான் கடனை கட்டிக்கிட்டே இருக்கிறதா அப்படின்ட்டு அதுக்கு நீங்கள் பரிகாரம் கேட்குறீங்க அப்படின்னு சொன்னால் சிம்பிளாக சொல்கிறேன், செலவு இல்லாமல். ஓகேங்களா? அரச மரம் இருக்குது இல்லைங்களா? அரச மரத்தை ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை காலையில் 10:30 சரியா, அதாவது 10:30க்குள்ள நீங்கள் போயிட்டு அந்த அரச மரத்துக்கு பக்கத்தில் விநாயகர் இருந்தாருன்னா இன்னும் விசேஷம்தான். சரிங்களா? அந்த இதில் போயிட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா, வீட்டில் இருந்தே ஒரு கண்ணாடி பாட்டில், அந்த கண்ணாடி பாட்டிலில் சுத்தமான பால் எடுத்துக்கோங்க. சும்மா பால்ன்றது ஒரு 25 ml இருந்தால் கூட போதும். ஏன்னா பால் அதிகமாக ஊற்றணும்னு சொன்னால் வேர் கெட்டு போயிடும். அதில் கொஞ்சமாக, அதாவது அந்த பாலோட கலர் மாறுற அளவுக்கு தேன் விட்டுக்கோங்க. தேன் விட்டு அந்த இதை போயிட்டு அரச மரத்தடியில் ஊற்றிட்டு 27 முறை பிரதட்சணம் பண்ணிட்டு வாங்க. இதை ஒவ்வொரு சனிக்கிழமையும் செய்யறது ரொம்ப சீக்கிரமாக நம்மளுடைய கடன் அடையும். சரி, அது ஒன்று. இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை தோறும், அதாவது இது 8 வார செவ்வாய்க்கிழமை செய்யுங்க. கண்டிப்பாக அதுக்குள்ளேயே உங்களுக்கு கடனுக்குண்டான நிவர்த்தி கிடச்சிரும். என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, செவ்வாய்க்கிழமை மாலை நேரத்தில் சிவாலயம், பழமையான சிவாலயம் எதற்காது போயிட்டு வாங்க. போயிட்டு அங்கே உங்கள்கிட்ட காசு இருந்தால் வில்வேலை வாங்கி சிவனுக்கு கொடுத்து பார்த்துட்டு வாங்க. அர்ச்சனைலாம் பண்ணுன்றது ஒன்றுமே கிடையாது. அது இல்லை அப்படின்னு சொன்னால் சும்மா போய் நீங்கள் சிவனையும் அம்பாளையும் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. சரி, வந்துட்டு வீட்டில் என்ன செய்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இரவு 8 மணிக்கு மேல் அல்லது 9 மணிக்கு மேலே கூட நீங்கள் செய்யலாம். அதாவது அந்தி சாய்ந்த பொழுது, இரவு நேரம். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம வீட்டில் ஒரு தாம்பாலம் எடுத்துக்கோங்க. அது பித்தளையாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை பாக்கு மர தட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் சில்வர் வேண்டாம், அதாவது எவர் சில்வர் வேண்டாம். அந்த தட்டில் கொஞ்சமாக சுத்தமான நீர் விடுங்க. அதில் கொஞ்சமாக குங்குமம் போடுங்க, மஞ்சள் பொடி போடுங்க. அப்போ அது நமக்கு இதாகிடும் இல்லையா, ஆரத்தி ஆகிடும். அதில் கொஞ்சோண்டு அக்ஷதைன்ற பேருக்கு அரிசியை போடுங்க. இதை போட்டுட்டு என்ன செய்கிறீங்கன்னா, ஒரு புது விளக்கு வாங்கிக்கோங்க. ஒரு சிகப்பு துணியில் 6 மிளகு முடிச்சு கட்டி அதை அதுக்குள்ளே போடுங்க. போட்டுட்டு என்ன செய்கிறீங்க அப்படின்னா, பிரதட்சணமாக 8 பிரதட்சணம் வர வேண்டும். அதாவது ஞாபகம் வச்சுக்கோங்க, மிளகு 6 முடிச்சில் வைக்கிறது. இது பிரதட்சணம் 8 பிரதட்சணம் பண்ணணும். சரிங்களா? ஆனால் அந்த தீபத்தை தயவு செஞ்சு ஏற்றாதீங்க. அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இலுப்பை எண்ணெய். இலுப்பை எண்ணெய், அதில் சிகப்பு முடிச்சு போட்ட மிளகு முடிச்சு 6 விளக்கு, அதாவது 6 மிளகு போட்ட ஒரே ஒரு விளக்கு. இதை இது பண்ணுங்கள். வச்சுட்டு என்ன செய்கிறீங்கன்னா, 8 பிரதட்சணம் வாங்க. அது பூஜை அறை எங்களுக்கு சின்னதாக இருக்குது, இல்லை பூஜை அறையே எங்கள் வீட்டில் இல்லை, ஒரே ஹால் தான்னா கவலைப்படாதீங்க, ஹாலில் கூட நீங்கள் வச்சு செய்யலாம். ஆனால் அதை சுற்றி வரணுங்க. சுற்றி அந்த இது இருக்குது இல்லையா, அதாவது ஹாரத்தி, அதை எடுத்து தலையில் தெளிச்சுக்கங்க. தெளிச்சுட்டு அதை எடுத்துகிட்டு வெளியில், வீட்டுக்கு வெளியில் அந்த விளக்கை ஏற்றிடுங்க. தயவுசெய்து சொல்கிறேன், இலுப்பை எண்ணெய் விட்ட விளக்கு வீட்டுக்குள் ஏற்ற வேண்டாம். அதை கடனுக்காக நாம் செய்கிறோம். ஸோ நீங்கள் அதை வெளியில் ஏற்றுங்க. ஏற்றிட்டு அந்த விளக்கை திரும்பி பார்க்காதீங்க, வீட்டுக்குள்ளே வந்துடுங்க. இதை செய்யுங்க. அப்போ அடுத்த நாள் அந்த விளக்கை தொடங்க, அந்த தண்ணியை ஊற்றி அதை அலம்பி விட்டுருங்க. இதே மாதிரி 8 வாரம் செய்யுங்க. அப்போ பெண்கள் கேட்பாங்க, எங்களுக்கு அந்த மாதிரி மாதவிடாய் பொழுது வருமே.
அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனால் நீங்கள் வந்து ஒரு சோம்பேறித்தனத்தினாலேயோ இல்லை நான் ஊருக்கு போயிட்டேன் செய்ய முடியல அப்படின்னு சொன்னாலோ அகைன் நீங்கள் 8 வாரம் தொடர்ந்து இது செய்யணும். நீங்கள் 8 வாரம்ன்றது செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளேயே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அந்த கடனுக்குண்டான வழி ஏதாவது நமக்கு ஒன்று கண்டிப்பாக யார் மூலமாவது கிடைக்கும். இல்லை நம்ம ஒரு வேலை செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னா யாராவது ஒருத்தர் அந்த வேலைக்கு நமக்கு இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி விடுவாங்க. இது வந்து ஆத்மார்த்தமாக சொல்கிறேன், இது கண்ணால் நடந்த நிகழ்ச்சி. இதை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், இது நல்லதாக நடக்கும். சரி, அப்புறம் என்னங்க செய்யலாம் அப்படின்னா கால பைரவரை வழிபாடு பண்ணுங்கள். கால பைரவராக இருக்கட்டும், ஐயனாராக இருக்கட்டும், உங்கள் வீடுகிட்ட எது இருக்கோ அந்த கோவிலுக்கு அந்தி சாயும் பொழுது போயிட்டு நீங்கள் விளக்கு ஏற்றி வச்சுட்டு, சரிங்களா, அதாவது ஐயனாருக்குன்னா நெய் தீபம் ஏற்றுங்க. பசு நெய்யினால் ஏற்றுவது சிறப்பு. சரி, கால பைரவர் அப்படின்னா அவருக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்க. ஏற்றிட்டு அவருக்கு வந்துட்டு என்ன செய்கிறீங்க அப்படின்னா சிகப்பு மலர்கள், முக்கியமாக செவ்வரளி நல்லது. இல்லைங்க எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா பரவாயில்ல, ஏதோ ஒரு வாசனை இல்லாத சிகப்பு மலர், இதை போட்டு நீங்கள் அர்ச்சனை பண்ணுங்க. அர்ச்சனை பண்ணிட்டு அதாவது அவர் பாதத்தில் வைங்க, வச்சு கும்பிட்டுட்டு நீங்கள் வாங்க. இது செய்யும்போது கண்டிப்பாக கடன் குறைவதை நீங்கள் கண்ணால் பார்ப்பீர்கள்.